ஹலோ ஆல். நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி ஹைடெக் கிட்ட ஜனவரி 5ஆம் தேதி நேற்று நைட்டு ஒரு 11:00 12 மணி வரைக்கும் இந்த கன்னியாகுமரி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்ச கார் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இவர் தான் அதுக்கான ஓனர். இப்படி ஸ்டைலாக நின்றுட்டுருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபுல் போதையில் ஒன் வேயில் ஓட்டிகிட்டு சைடில் இருக்க செவரு வாகனம் மேலெலாம் நிறைய இடித்து சேதம் பண்ணியிருக்காரு. ஸோ மக்கள் இவரை பிடிச்சி உட்கார வச்சுருக்குறாங்க. பட் ஆனால் இவரை பிடிச்சி மேலே உட்கார வைக்கலை. கிளாஸ் எல்லாம் உடச்சி உடனே தலைவர் வெளியே வந்துட்டு நான் ஏதோ ஒரு பெரிய கட்சியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே வாக்குமூலம் கொடுக்குறாரு. இவர் எவ்வளோ பெரிய கட்சியில் வேணாலும் இருக்கட்டும், பட் ஆனால் இவர் இந்த மாதிரி பண்ணுனா அந்த கட்சிக்கு தான் அந்த பேர் கெட்ட பேர் தானே வரும். ஸோ பட் ஆனால் அவர் ஃபுல்லாக இந்த மாதிரி பேசி நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் மக்களை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மக்களும் கடுப்பாகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுனா எப்படி ஒரு தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிறத இவரை வச்சு ஒரு சாம்பிள் காட்டினாங்கன்னா அடுத்த இந்த மாதிரி யாரும் பண்ணுறதுக்கு முயற்சியும் கூட செய்ய மாட்டாங்க. ஸோ கன்னியாகுமரி சிட்டி போலீஸ் நீங்களும் பாருங்கள். ஸோ இது உங்கள் ஏரியாவிலேருந்து வந்த ஒரு வாகனம் தான். ஸோ இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ உங்கள் ஊருக்கு வந்தாங்கன்னா நீங்களும் இவருக்கு கொஞ்சம் ஒரு சில சர்ப்ரைஸ்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாக போச்சு. இவங்களுக்கு இப்படிலாம் பண்ணினா தான் மாசாக இருக்கும் அப்படின்னு அவங்களாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை புரிய வைங்க. தமிழ்நாடு போலீஸ் இவரை தனியாக கூப்பிட்டு வச்சு எப்படிங்கிறத கொஞ்சம் புரிய வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவர் பண்ணுறதை பார்த்து கடுப்பான மக்களும் பார்த்திங்கன்னா ஒரு சில கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏன்னா அவரும் பேசியிருக்கிறாரு. அந்தளவுக்கு பேசினதுனால தான் இவங்க பேசுகிறாங்க. ஸோ பப்ளிக்கு இவ்வளோ ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்காரு அந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில்.